வணக்கம். ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவை நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சௌமியா மற்றும் வருண் கூட. காலை வணக்கம் வருண். காலை வணக்கம். சாரி. ஓ, அவ்வளோ டைம் கான்ஷியஸா நீங்க? பாருங்க, இன்னைக்கு நான் டைம் கான்ஷியஸ் மட்டும் இல்லை, நம்ம கொஞ்சம் டைம் கான்ஷியஸாக இருக்க வேண்டிய அவசியம் வந்துச்சுன்னு சொல்லலாம். அதனால இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய முடியுமா நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுத்து நீங்க மட்டும் கம்மியா பேச போறீங்க, சரியா? இது பேர் தான் டைம் மேனேஜ்மெண்ட்டா? ஈக்குவாலிட்டிக்கும் ஈக்விட்டிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்காது, உங்களுக்கு தெரியுமா? இது பாருங்க, மற்ற நாள்லாம் இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஆர்கியூ பண்ணா அதுக்கு நான் திருப்பியும் வாதம் பண்றதுக்கு ரெடியா இருப்பேன். இன்னைக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி தான் பேச போறோம், டாபிக்காவே எடுத்து அப்படிங்கறதுனால நம்ம 2 பேரும் சின்சியரா அதை பத்தி அட்லீஸ்ட் ஃபாலோ பண்ணாதானே அதை பத்தி நம்மளுக்கு எல்லாருக்கும் விளக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். கரெக்ட். ஆனா கண்டிஷன் சப்ளை மாதிரி உங்களுக்கு இந்த ஞானோதயம் அந்த டாபிக் பேசும்போது மட்டும் வரணுமா அப்படின்னா இல்ல. அட்லீஸ்ட் அந்த டாபிக் அன்னைக்காவது வரணும் இல்லையா? அது நியாயமான ஒரு பேச்சு தான். இருந்தாலும் இன்னைக்கு டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டாபிக் நம்ம எடுத்து பேசுறதுக்கான ஒரு முக்கியத்துவம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு பர்சனல் லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் நிறைய பேர் நம்மளே டெய்லி லேட்டா வரோங்கறனால நம்ம ஆபீஸ்ல சரியா திட்டுறாங்க. அதனால தான் நம்மளுக்கே இந்த டே வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாமளும் செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் இல்லாம பொதுவா எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த டைம் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கு. அதனால எந்த அளவுக்கு ஒரு மாறுதல் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளால கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு டைம் மேனேஜ்மெண்ட் மந்த்ல பேச போறோம். ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் நிறைய விஷயங்கள் பிராக்டிகலா எடுத்து சொல்ல போறேன். பட் எனிவே, சித்த வைத்தியம் அப்படிங்கறத பத்தி நம்மளுக்கு பொதுவா நம்மளோட நன்மைக்காக நிறைய விஷயங்கள் சொல்றதுக்காக நவீன் அவர்கள் வந்திருக்காங்க. பார்க்கலாம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வியாதி என்பது இரத்த அழுத்தம், அதாவது பிளட் ப்ரெஷர் நம்ம சொல்கிறோம். இன்றைக்கு பிளட் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் பெரியவர்களுக்கு தான் இருந்த நிலை மாறி இன்றைக்கு சின்ன குழந்தைகளுக்கு கூட அந்த பாதிப்பில் கஷ்டப்படுறத நான் நிறைய பார்க்குறேன். இந்த பிளட் ப்ரெஷர் ஏன் உருவாகிறது என்று ஒவ்வொரு மருத்துவ முறைகளிலும் ஒவ்வொரு காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் நமது உடம்பில் எங்கே எல்லாம் அடைப்புகள் இருக்கிறதோ அந்த அடைப்புகளை நீக்குவதற்காக உடம்பு தன்னைத்தானே சரி செய்து கொள்வதற்கான ஒரு முயற்சி தான் இந்த பிளட் ப்ரெஷர்னு சொல்லக்கூடிய இந்த பாதிப்புன்னு சொல்லுவோம். நாம் ஆக்சுவலாக அது நல்ல காரியம்தான். ஆக்சுவலாக ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதனுக்கு பிபியை நார்மலாக வச்சுக்கக்கூடிய பணி நமது சிறுநீரகத்துக்கு உண்டு. அப்போது சிறுநீரகம் என்ற இந்த அற்புதமான இந்த உறுப்பு, நீர் சக்தி நம்ம சொல்லுவோம், இந்த உறுப்பு பலவீனம் அடையும் பொழுது மேக்சிமம் பீப்புளுக்கு இந்த பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்க செய்யும். நம்ம உடம்புல சளி, ஆஸ்துமா, வீசிங் அதிகமாக இருந்தாலும் பிபி இருக்கும். சிறுநீரக கோளாறு உள்ளவர்களுக்கு பிபி இருக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், குறிப்பாக நம்முடைய மலச்சிக்கல், அஜீரண கோளாறு, வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கிறவங்களுக்கும் பிபி இருக்கும். இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், இதயத்தில் ஏற்படக்கூடிய அடைப்புகள் இருந்தாலும் பிபி இருக்கும். சர்க்கரை வியாதி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் பிபி இருக்கும். கர்ப்பப்பை கோளாறுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் பிபி இருக்கும். ஸோ நம்ம பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த பிளட் ப்ரெஷர் என்பது நாம் அந்தந்த வியாதிகளை நாம் கட்டுக்குள் வைத்து அந்தந்த வியாதிகளுக்கான சிகிச்சை எடுக்கும் பொழுது பிபி நமக்கு நார்மலாவதை பார்க்கலாம். இருந்தாலும் நமது நிகழ்ச்சியில் நம்ம சின்ன சின்ன குறிப்புகளை நம்ம கொடுத்துட்டு வரோம் நாம். ஸோ அந்த வழியில் இன்றைக்கு நாம் இந்த பிளட் ப்ரெஷருக்காக சின்ன சின்ன குறிப்புகளை நம்ம பார்க்கலாம். நீங்கள் செய்து பாருங்கள். கண்டிப்பாக பிளட் ப்ரெஷருக்கு ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் படிப்படியாக இந்த முறைகளை பின்பற்றி கொண்டே வந்தீங்கன்னா உங்களது பிளட் ப்ரெஷருக்கான மாத்திரைகளை நீங்கள் படிப்படியாக உங்களால் குறைக்க முடியும். நீங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த மருந்து மாத்திரைகளை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். முருங்கை இலை என்பது இந்த பிபியை குறைக்கிறதுல மிக மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அப்போது முருங்கை இலை உங்கள் உணவில் மிக அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டும். முருங்கை இலை பொரியல் வச்சு சாப்பிட்றது, சட்னி வச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரி முருங்கை இலையை மிக அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கொத்தமல்லி இலை, புதினா, இந்த இரண்டுமே நமக்கு பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுல மிக மிக முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ அதனால்
கண்டிப்பாக தினந்தோறும் ஒரு கைப்பிடி அளவிற்கு, காலையில் எழுந்த உடனே ஒரு கைப்பிடி அளவிற்கு கொத்தமல்லி இலையை நீங்கள் நன்றாக மென்று சாறு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கி நீங்கள் சாப்பிட்டுட்டு வர கண்டிப்பாக உங்களுக்கு பிபி உங்களுக்கு குறைவதை பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொத்தமல்லி சட்னி, நீங்கள் கொத்தமல்லி எப்படிலாம் உங்கள் உணவில் பயன்படுத்த முடியுமோ அப்படி பயன்படுத்துங்க. புதினா வந்து மிக மிக முக்கிய பங்கு. அதுவும் குறிப்பாக புதினா இலை வந்து அஜீரண கோளாறு சரி பண்ணக்கூடியது. வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளை முற்றிலுமாக நீக்கக்கூடிய ஒரு பங்கு புதினாவுக்கு உண்டு. ஸோ புதினா சாப்பிடும் பொழுது வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் சரியாகும், பிபியும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி வாழைத்தண்டு, நம்ம என்ன பண்ணுறோன்னா வாழைத்தண்டு நம்ம தொடரதே கிடையாது. ஸோ இந்த வாழைத்தண்டு என்பது மிக 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 முக்கியமாக ஒரு பங்கு. அப்போது கண்டிப்பாக வாரத்திற்கு 2 முறையாவது இந்த வாழைத்தண்டு பொரியலோ இல்லை வாழைத்தண்டு சாறு, வாழைத்தண்டு என்ன பண்ணுறீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு, வாழைத்தண்டு எடுத்துகிட்டு மிக்சியில் அடிச்சுட்டு ஒரு 50 மில்லி அளவிற்கு அந்த வாழைத்தண்டு சாறு எடுத்துகிட்டு கொஞ்சம் மஞ்சள் தேர்ந்து கலக்கிட்டு அதை நீங்கள் வாரத்திற்கு ஒரு முறை நீங்கள் குடித்து வரும் பொழுது பிளட் ப்ரெஷரிலிருந்து விடுபடுவதை உங்களால் பார்க்க முடியும். வாழைத்தண்டு மிக அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கணும். அதே மாதிரி நீர் காய்கறிகள் என்று சொல்லக்கூடிய சொரக்காய் வந்து எல்லாத்துக்கும் இந்த நீட்ட சொரக்காய் தான் நம்ம பார்க்குறோம் நம்ம. ஆனால் சொரக்காய், நாட்டு சொரக்காய் வந்து குண்டு சொரக்காய் இருக்கும். ஸோ இந்த குண்டு சொரக்காயை மிக அதிக அளவில் உங்கள் உணவில் பயன்படுத்த வேண்டும். அதே மாதிரி கோவக்காய் மிக அதிகமாக உங்கள் உணவில் பயன்படுத்துங்க. பீர்க்கங்காய் மிக அதிக அளவில் பயன்படுத்துங்க. முள்ளங்கி மிக அதிக அளவில் உங்கள் உணவில் பயன்படுத்துங்க. வாழைத்தண்டு உங்கள் உணவில் மிக அதிக அளவு பயன்படுத்துங்க. வெண்பூசணி உங்கள் உணவில் மிக அதிக அளவு பயன்படுத்துங்க. ஸோ கண்டிப்பாக இந்த நீர் காய்கறிகள் சொல்லப்படக்கூடிய இந்த கோவக்காய், சொரக்காய், பீர்க்கங்காய், வாழைத்தண்டு, அதே மாதிரி முள்ளங்கி போன்ற உணவுகளை நீங்கள் தினந்தோறும் நீங்கள் சாப்பிட்டு வரும் பொழுது கண்டிப்பாக இந்த இரத்த அழுத்தம் என்று சொல்லக்கூடிய வியாதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மால் விடுபட முடியும். நாளை நாம் பார்க்கக்கூடிய வியாதி மூலம், பைல்ஸ். கண்டிப்பாக நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். அண்ட் டாக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைம் கான்ஷியஸாக ரொம்ப இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா மைக்ரோ செகண்ட்ஸ் கூட வந்து அவங்களோட ப்ரொஃபஷனில், அதுவும் மற்றவங்களோட லைஃப்க்கு ரொம்ப ரிஸ்கியான விஷயம் அப்படிங்கிறதுனால அதில் வந்து அவங்க எந்த சான்ஸுமே எடுக்க மாட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? டாக்டர்ஸ் மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே வந்து டைம் ப்ரெஷஸ் தான். ஏன்னா அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டாபிக்ல பேசுறோம். ட்ரூ தட். இன்னைக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு, அவர்கிட்ட நம்ம டைம் பற்றி முடிஞ்ச அளவுக்கு 24 மணி நேரத்தில் எல்லா நேரத்தை பற்றியும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா ப்ரொஃபஷனில் இருக்கவங்க, வாழ்க்கையில் எல்லா நிலையில் இருக்கவங்க, எல்லா வயசில் இருக்கவங்களுக்கும் வந்து டைம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதுலாம் வந்து நிறைய விஷயங்கள் கலந்து ஆலோசிக்க போற ஒரு சின்ன பிரேக் அப்புறமா இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை இன்று. வெல்கம் பேக். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை நிகழ்ச்சியை திறந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சாமியா மற்றும் மருண் குரஸ். இந்த டைம் ஃபேக்டர் பற்றி நம்ம வந்து பேசும்பொழுது எல்லா ஃபீல்டுலையுமே இதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஃபார்முலாவை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணி நிறைய சம்ஸ்க்கெல்லாம், ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து ஆன்சர் டிரைவ் பண்ணுறீங்களோ, அப்படிங்கிற டைம் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை வந்து நீங்கள் எல்லா ஃபீல்டுலையுமே வந்து அப்ளை பண்ணி வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். நான் வந்து இந்த ஃபீல்ட், எனக்கு வந்து டைம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்து கிடையாது, நான் ஒரு ஃப்ரீலான்சர், நான் எந்த டைம் வேணாலும் நான் போய் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. நான் எம்ப்ளாயி, நான் கரெக்டான டைம் போலன்னா வந்து எனக்கு வந்து சம்பளம் கட் ஆயிடும் அப்படின்னு எந்த ஜானரா இருந்தாலும் டைம் கீப் அப் பண்றது கரெக்டா தானே? கரெக்ட். சில நாட்டு மக்களுக்குலாம் 5 வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான டைமா இருக்கும். சில பேருக்குலாம் அவங்களோட வாழ்க்கையில் அந்த 3 வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாலியான டைமா இருக்கும். அந்த மாதிரி டைம் அப்படிங்கிறத நம்ம எப்படி செலவழிக்கிறோம், அது நம்மளுக்கு எப்படிப்பட்ட மெமரியா வந்து ஃபியூச்சர்ல இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு பகுதியில் தியானத்தை கத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு எளிய தேர்வு, குரல் வளம் பெருகுவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும். இதற்கு ஏதாவது தீர்வு இந்த விரல்களை மருத்துவரில் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட வந்து நிறைய தீர்வுகள் இருக்குது. அதில் ஆராய்ச்சி முடித்து இது வந்து வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 3 முத்திரைகளை நான் இப்போ உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். அதை தொடர்ந்து ஒரு ரகசிய குறிப்பான ஒரு மூலிகை பயன்பாட்டை நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இப்போ நம்ம என்னென்ன முத்திரைகளை செய்ய போகிறோம், குரல் வளம் பெருகுவதற்கு நம்ம என்னென்ன முத்திரைகளை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து சங்கு முத்திரை. குரல் வளை அல்லது குரல் வளம், தொண்டை பகுதியில் எந்த ஒரு நமக்கு முன்னேற்றமோ அல்லது ஒரு தேவையோ இருந்துச்சுன்னா நம்ம வந்து முதல்ல சங்கு முத்திரையை பயன்படுத்துறதுக்கு தயங்கக்கூடாது. சங்கு முத்திரை எப்படி செய்யணும்னு பாருங்கள். உங்களுடைய கைகளில், இடது கையில்
வலது கையினுடைய பெருவிரலை வச்சு இடது கையை இறுக்கமாக மூடி வலது கையினுடைய ஆள்காட்டி விரலினுடைய நுனியால் இடது கையினுடைய பெருவிரல் நுனியை தொட்டு மற்ற 3 விரல்களையும் இப்படி வச்சுக்கணும். இது வந்து சங்கு முத்திரை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கை வந்து சங்கு மாதிரி இருக்கணும். 2வது முத்திரை கிளிமூக்கு முத்திரை. இது எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய 3 விரல்களையும் 2 கைகளிலுமே இப்படி உள்ளங்கையில் மடிச்சுக்கணும். பெருவிரலை வந்து மடக்காமல் நீட்டமாக வைத்து எந்த இடத்துல வந்து ஆள்காட்டி விரலில் தொடுதோ அந்த இடத்த ஆள்காட்டி விரலில் வந்து ஒரு வளைவு போல் கிளியினுடைய மூக்கு போல் இப்படி வளைத்து வைத்து கொள்ள வேண்டும். இது வந்து கிளிமூக்கு முத்திரை. 3வது முத்திரை ஆணை முத்திரை. ஆணை முத்திரைனா உங்களுடைய நடுவிரலும் ஆள்காட்டி விரலும் பெருவிரலின் நுனியில் தொட்டு ஒரு வட்ட வடிவத்தை உருவாக்கிறது. இந்த 3 முத்திரைகளையுமே ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம செய்ய வேண்டும். ஒவ்வொன்றும் 20-20 நிமிடம் செய்ய வேண்டும். முத்திரைகள் செய்யும்போது நம்ம குறிப்புகள் இருக்குது. அது நோய்க்கான முத்திரைகள் செய்தாலும் அதே குறிப்புகள் தான். இந்த மாதிரி நோய் இல்லாமல் நமக்கு வளம் பெருகுவதற்கும் அல்லது ஆரோக்கியத்தை நம்ம நோக்கி முன்னேற்றமான பாதைக்கு எடுத்து செல்வதற்கும் ஒரே குறிக்கோள் தான் அல்லது ஒரே குறிப்புகள் தான். அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா, நடந்துட்டு செய்யக்கூடாது, சாப்பிட்ட உடனே செய்யக்கூடாது, குளித்து முடித்த உடனே செய்யக்கூடாது, வெறும் தரையில் அமர்ந்து செய்யக்கூடாது. நாற்காலியில் உட்காந்து செய்கிறதா இருந்தால் காலில் வந்து தரைக்கும் நமது பாதத்திற்கும் இடையில் ஒரு மின்கடத்தா பொருளை பயன்படுத்த வேண்டும். இந்த குரல் வளம் பெருகுவதற்கு எளிய விதமான ஒரு வித மூலிகை பயன்பாடு இப்போ நான் சொல்கிறேன், நல்லா குறித்து வச்சுக்கோங்க. மாமரம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மாமரத்தினுடைய கொழுந்து இலைகளாக ஒரு 5 இலைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த இலையை எடுத்துகிட்டு லேசாக தண்ணீர் தெளித்து அதை வந்து நல்லா கசக்கணும். கசக்கி இப்படி புழிஞ்சிங்கன்னா அதில் வரக்கூடிய சாறு வந்து 1 சங்கு அளவு எடுத்துக்கோங்க. அந்த 1 சங்கு அளவு சாறு எடுத்துகிட்டு, அதாவது 20 ml கணக்கு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு அதில் வந்து பாதி அளவு தேன் கலக்கணும். அதே பாதி அளவுக்கு பசு நெய் உருக்கி அதில் கலக்கணும். இது 3ஐயும் கலந்த கலவையை நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு தேவையோ அவ்வளவு பசும்பால் எடுத்து அதில் வந்து இதை நல்லா கலந்து சூடாக வெது வெதுப்பான நம்ம வந்து குடிக்கும் பக்குவத்தில் வந்து இதை குடிச்சிடணும். இந்த மூலிகை பால் அப்படின்றது நீங்கள் இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த 3 முத்திரைகளும், ஒன்று சங்கு முத்திரை, 2வது கிளிமூக்கு முத்திரை, 3வது ஆணை முத்திரை, இந்த 3 முத்திரைகளையும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா குரல் வளம் வந்து உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். நம்மளால் இந்த அளவுக்கு வந்து வளமான குரலால் பாட முடியுமா அப்படின்றது முயற்சி பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு பகுதி முடிஞ்சிச்சு. இன்றைக்கி டைம் அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உபயோகமாக நிறைய ஹேபிட்ஸ்லாம் கற்றுக்கிட்டு நிறைய ஹாபீஸில் செலவிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு வந்து செலவிடுறதுக்கு சும்மா டைம் மட்டும் செலவிட முடியாது, மணியும் செலவிட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறப்போ நிறைய பேர் நிறைய கலையை கற்றுக்குறாங்க. யோகாலாம் கூட போயிட்டு நிறைய பேர்கிட்ட கற்றுக்குறாங்க. இது மாதிரி தியானங்கள்லாம் கூட கற்றுக்குறாங்க. ஆனால் அவங்களோட ருட்டீனில் அதை ஃபிக்ஸ் பண்ணி டே டு டே லைஃப்பில் அதை செய்யறதுக்கு நிறைய பேருக்கு இடிக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா அங்கேயும் இந்த டைம் ஃபேக்டர் தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்படி எல்லாருக்கும் இருக்கிற அந்த டவுட்ஸ் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் மூலமா தெரிஞ்சுக்க போகிறோம் ஆன்சர்ஸ். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவை. வெல்கம் பேக். ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவை நிகழ்ச்சியை திறந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் வருண் கூட இன்னைக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி வந்து பேச போகிறோம். நிறைய பேருக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறது வந்து தெரியும், டைம்னா என்ன தெரியும், மேனேஜ்மெண்ட்னா என்ன தெரியும். ஆனால் ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற போது நிறைய பேருக்கு அது ஒரு சின்ன கஷ்டமாக இருக்கும். நம்மளுக்குமே வந்து பர்சனலாக வந்து கரெக்ட் டைமுக்கு போகணும் அப்படிங்கிற உத்வேகம் இருந்தாலும் எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிற டவுட்ஸ் இருக்கும் இல்லையா? எனக்கு ABCDZ வரைக்கும் தெரியும், ஆனால் வந்து ஒரு வேர்ட் தான் எனக்கு வந்து அதை வச்சு சேர்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லா விஷயமும் தெரிஞ்சாலும் அதை கோஆர்டினேட் பண்ணி நம்மளோட லைஃப்பில் எல்லா இடத்துலையும் எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறத டே டு டே லைஃப்பில் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அத்தியாவசிய விஷயங்கள் டைம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம். ஸோ இதை பற்றி நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்காக திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். வணக்கம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்லுங்கள், டைம் மேனேஜ்மெண்ட்னா என்ன, நீங்கள் அதை எப்படி டேர்ம் பண்ணுவீங்க? நேர நிர்வாகம் முடிச்சுக்கலாமா? நேர நிர்வாகம் நமக்கு இயற்கை பல விஷயங்களை கொடுத்துருக்கு. சிலர் பார்க்க அழகாக இருக்காங்க, சிலர் சுமாராக இருக்காங்க, சிலர் உயரமாக இருக்காங்க, சிலர் குள்ளமாக இருக்காங்க. இது மாதிரி இயற்கையில் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. ஆனால் இயற்கை எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் கொடுக்குது. அதில் சமமான வாய்ப்பு இருக்குது. அந்த சமமான வாய்ப்பை சரியாக நிர்வாகம் பண்ணுறவன் பெரிய அளவில் முன்னேறி வாழ்க்கையில் வெற்றி அடைகிறான். அப்படி நிர்வாகம் பண்ண தெரியாதவன் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய வாய்ப்பு இல்லை. நேர நிர்வாகம்ங்கிறது ஆடல் பாடல் அது மாதிரி அதுவும் ஒரு கலை, மனிதனுக்கு அடிப்படை தேவையான கலை. அந்த நேர நிர்வாகத்தை யார் கற்றுக்கிறாங்களோ அவங்க மற்றவங்க செய்கிறத விட 4 மடங்கு 5 மடங்கு வேலையை தங்களுடைய வாழ்நாளில் செய்கிறாங்க. இப்போ மகாத்மா காந்தி ஏராளமான பேருக்கு கடிதம் எழுதிட்டு இருந்தார். ஒரு கடிதங்கள்லாம் தொகுதியாக வந்திருக்கு. ஆனால் நம்ம யாராவது ஒரு கடிதம் எழுதினா அவங்களுக்கு பதில் எழுதுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறோம். இதே 24 மணி நேரம் தான் மகாத்மா காந்திங்கிறது. நம்மளை விட அதிக வேலைகளை அவர் செய்கிறாரு.
அப்போ நேரம்ங்கிறது அவங்கவங்க தீர்மானித்து நிர்வாகம் பண்ணுறதை பொறுத்தது. அதனால் அது ஒரு கலைங்கிறோம். அப்படி இப்போலாம் யார்கிட்டயாவது கேட்டால் அவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தா உடனே ரிப்ளை பண்ணியிருப்பேன், கடிதம் எழுதுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிடுவாங்க போல தான் சார் தோணுது. ஏன்னா வந்து இப்போ நேரம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம எல்லா விஷயத்துக்கும் கொண்டு போய் இணைக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த ப்ராசஸ் திருப்பி அதை பண்ண வேண்டிய அவசியம் வருது அப்படின்னு சொல்லலாம். அதில் வரக்கூடிய ஒரு வார்த்தை தான் பங்க்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ இந்த நேரத்துக்கும் பங்க்சுவாலிட்டிக்கும் எப்போ சம்மந்தம் ஏற்பட்டுச்சு, எதுக்காக அந்த அவசியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் சார். நீங்கள் வந்து சரியான நேரத்தில் ஒரு இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது நீங்கள் உங்களுடைய ஒழுங்கை காமிக்கிற முறை மட்டுமல்ல, அடுத்தவங்களை கௌரவிக்கிற முறையும் கூட. ஒரு கூட்டத்துக்கு ஒரு 300-400 பேர் வந்து உட்காந்துருக்காங்க. அந்த கூட்டத்தை தொடங்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த பேச்சாளராக இருக்கக்கூடிய அந்த தலைவர் வரலை, அவர் தாமதமாக வராரு. அப்போ அவருடைய தாமதத்தினால அவருடைய நேரம் மட்டும் விரயமாகலை, உட்காந்துருக்கிற 300 பேருடைய நேரமும் விரயமாகுது சார். ஆனால் சில நேரம் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலைவர் அப்படிங்கிற லாஸ்ட்டாக தான் வந்து வரணும், மற்றவங்களுக்கு முன்னாடி வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா? இது வந்து இதெல்லாம் யோசிக்கிறாங்க இல்லையா? ஆமாம், இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு போலித்தனமான கௌரவங்கள். முன்னாடி தலைவர்கள்லாம் அப்படி இல்லை. இந்த நேரம்னா சரியாக அந்த நேரத்துக்கு வந்துடுவாங்க. ஒரு கம்பன் விழாவில் கம்பன் அடிப்படை ஷா கணேசன் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடு பண்ண விழாவுக்கு ஒரு மாபெரும் அரசியல் தலைவரை, அப்போ ஒரு பெரிய பதவியில் வேறு இருந்தார், கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு 5 நிமிடம் தாமதமாக வந்தார். பார்வையாளராக இருந்து கேட்டுட்டு போனார். அந்த 5 நிமிடத்துக்கு முன்னாடி தொடங்க வேண்டிய நேரத்தில் அவர் வராததுனால இன்னொருத்தரை வச்சு அந்த விழாவை நடத்தி முடிச்சிட்டாரு ஷா கணேசன். அப்புறம் அந்த தலைவர் வந்து கொஞ்சம் தாமதம் ஆகிடுச்சுன்னு ஏதோ சொன்ன உடனே அடுத்த முறை வாய்ப்பு இருந்தால் நீங்கள் தலைமை தாங்கலாம் அப்படின்ட்டார். அந்த மாதிரியான ஒரு கடுமையான ஒரு போக்கு நாட்டில் உருவாகணும். அது ரொம்ப நல்லது. ஓகே, டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வந்து பேசும்பொழுது வந்து பங்க்சுவாலிட்டி அப்படிங்கிறது அதில் ஒரு பிரான்ச் தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த நேரத்தை வந்து நிர்வாகம் செய்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ரொம்ப டஃப்பான ஒரு விஷயமா இருக்குது. அதில் வந்து ரொம்ப பிரதானமாக சொல்லப்படுறது வந்து எனக்கு வந்து நேரம் இல்லை அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து அவர் எனக்காக நேரம் செலவிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுவும் டைம் மேனேஜ்மெண்ட்குள்ளே வரும் அப்படிங்கிற ஒரு சின்ன எண்ணம் இருக்குது சார். ஸோ வந்து ஒருத்தருக்கு வந்து நம்ம நேரத்தை வந்து செலவிடணும், எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிற இந்த பதில், இது ரெண்டுத்துக்கான காரணத்தையும் காரியத்தையும் சொல்லுங்கள். எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிற பதில், அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு நாளும் வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஆக போகிறீங்க. இப்போது இருக்கிற ஏராளமான மனிதர்களில் ஒரு ஆளாக நீங்கள் இருக்க போகிறீங்களா, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு துறையில் பெரிய சாதனை பண்ண போகிறீங்களா, நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். அப்படி சாதனை பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த சாதனை பண்ண விரும்புகிற எல்லாரும் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருந்த உடனே ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, முன்னுரிமை கொடுத்து என்னென்ன வேலையை செய்யணும்னு பட்டியல் போட்டுக்கணும். இந்த வேலை முதல்ல செய்யணும், அதுக்கப்புறம் செய்யணும், இது கொஞ்சம் காலம் தாழ்த்து செய்யலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டு முதல்ல இருக்கிற வேலைகளை உடனே செஞ்சு பழகணும். இப்போது அடுத்தவங்களுக்கு நேரம் செலவு பண்ண முடியலன்னு சொல்கிறவங்களும் சரி, தனக்கே நேரம் இல்லைன்னு சொல்கிறவங்களும் சரி, நேரத்தை நிர்வாகம் பண்ணுறதுல இருக்கிற ஒரு சூட்சுமத்தை உணரலை. அதாவது நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, சாதாரணமாக நீங்கள் அந்த வேலையை செஞ்சு முடிக்க அரை மணி நேரம் ஆகுதுன்னு வைங்க. ஏதோ ஒன்று எழுதுறீங்க அல்லது புத்தகம் வாசிக்கிறீங்க, எதுவும் அந்த அரை மணி நேரத்தில் நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய அந்த வேலையை அதில் பாதி நேரத்தில் அதை விட 2 மடங்கு திறமையோட 2 மடங்கு தரத்தோடு உங்களால் செய்ய முடியும்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அதுக்கு வழி இருக்குது. அதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத விவேகானந்தரும் சொல்லியிருக்காரு, அரவிந்த் அன்னையும் சொல்லியிருக்காரு. நேர நிர்வாகத்தை விரும்புகிற எல்லாரும் அதை கற்றுக்கணும். விவேகானந்தர் ஒரு என்சைக்ளோபீடியா படிச்சுட்டே இருக்காரு. அப்போ ஒருத்தர் வந்து சிரிக்கிறாரு. என்சைக்ளோபீடியா வந்து பார்வை புத்தகம், ரெஃபரன்ஸ் புக். அதை வரிசையாக யாரும் பக்கமாக படிக்க மாட்டாங்க. எந்த வார்த்தை தேவையோ அதை எடுத்து பார்ப்பாங்க. நீங்கள் என்னமோ இப்படி படிச்சுட்டு இருக்கீங்களேன்னு சிரிக்கிறாரு. அப்புறம் இந்த புத்தகத்தை அவர்கிட்ட கொடுத்து, இந்த மாதிரி 370 பக்கம் நான் படிச்சுட்டேன், அதுக்குள்ளே ஏதாவது ஒரு வார்த்தையை கேளுங்கன்னு கேட்குறாரு. அவர் ஒரு வார்த்தை சொன்ன உடனே அந்த வார்த்தையிலிருந்து தொடங்கி அதனுடைய பொருள், அடுத்த வார்த்தை, அதனுடைய பொருள் பக்கமாக சொல்லிகிட்டே போகிறார். அப்போ அவர் கேட்டுட்டு இருந்தவர் ரொம்ப பிரமிச்சு போய், நீங்கள் ஒரு பெரிய அவதாரம்ங்கிறாரு. ஓங்கி அரைவேன்றார் அவர். அவதாரமெல்லாம் ஒரு மண்ணும் இல்லை. இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே குறிப்பிட்ட விஷயத்தை முடிக்கணும்னு நம்ம தீர்மானம் பண்ணினோமானா அந்த வேலையை செய்கிறப்போ மனமானது அந்த வேலையை தவிர வேறு எதிரையும் ஈடுபடக்கூடாது. என்னுடைய பக்கத்தில் ஒரு இடியே விழுந்தால் கூட நான் திரும்பி பார்த்துருக்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய முழு கவனமும் இதில் இருந்தது. முழு கவனத்தையும் செலுத்தி ஒரு வேலையை செய்கிறப்போ மனது முழுக்க அது ஆட்கொள்ளப்பட்டு முழுக்க மனதில் பதிஞ்சிருதுன்னு அவர் சொன்னார். ஆக நேரத்தை நிர்வகிக்கிறவங்க குறைவான நேரத்தில் அதிக வேலையை செய்யணும்னா அடிப்படையாக பழக வேண்டியது மன ஒருமைப்பாடு, கான்சன்ட்ரேஷன். சரி, அதை எப்படி பழகிறது, அதுக்கு ஏதாவது முறை இருக்கா அப்படின்னா அதுக்கு ஒரு முறை இருக்குது. அதை அரவிந்த் அன்னை கற்றுக் கொடுக்குறாங்க. கற்றுக் கொடுத்து இப்படி பயிற்சி பண்ணினீங்கன்னா இதனுடைய பயனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து மன ஒருமைப்பாட்டை பயில்வீங்கன்னு சொல்கிறாங்க. உதாரணமாக அவங்க சொல்கிறது, நாளைக்கு நீங்கள் குளிக்க போகிறீங்க, வழக்கமாக குளிப்பீங்க,
ஆமா. ஆனால் நாளைக்கு குளிக்க போகிறப்போ நீங்கள் கதவை சாத்திட்ட பிறகு பாட்டு பாடக்கூடாது. ம். குளிக்கிறப்போ நீங்கள் காலில் தண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா காலையே தான் நினைக்கணும். நகத்தில் தண்ணி விடுறப்போ நகம் வலது கால் கட்டை விரல் நகத்தை நான் இப்போ வந்து சுத்தப்படுத்துறேன்னு நினைக்கணும். தலையில் தண்ணி விடுறப்போ தலையை நினைக்கணும், தலை முடியை நினைக்கணும். அப்படி ஒரு உறுப்பையாக நினச்சி வேறு எந்த நினைவும் இல்லாமல் குளிக்கணும். குளிக்கிறத தவிர வேறு நினைவே கிடையாது. குளிக்கிறப்பவும் மூக்குக்கு சோப் போட்டால் மூக்கு தான் நினைக்கணும் சார். அங்கே போனதான் சார் நிறைய விஷயம் யோசிக்கணும். அதுதான் சிக்கல். இப்படி நினச்சி முடித்து நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா 2 அற்புதத்தை உணர்வீங்க. முதல் அற்புதம், சாதாரணமாக உங்கள் உடல் தூய்மையானதை விட 2 மடங்கு தூய்மையாக இருக்கும். அதை நீங்களே உணரலாம். 2வது அற்புதம், சாதாரணமாக குளிக்க எவ்வளவு நேரமாச்சோ அதில் பாதி நேரத்தில் நீங்கள் குளித்து முடிச்சிருப்பீங்க. காரணம் மனம் அதில் ஈடுபட்டதுனால. அதனால் எந்த செயல் செய்கிறப்போ மனம் முழுக்க அதில் ஈடுபடுதான்னு பார்க்கணும். ஒரு சினிமா பார்க்குறப்போ அப்படி ஈடுபட்டு பார்க்கணும்ல, அந்த மாதிரி எல்லா செயலையும் செஞ்சு பழகணும். அப்படி பழகினா நேரம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையிலேயே 4 வாழ்க்கை நீங்கள் வாழ முடியும். அவ்வளவு நேரம் உங்களுக்கு கிடைக்கும். எனக்குமே வந்து ரொம்ப பங்க்சுவலாக இருக்கிறவங்கலாம் இருக்காங்க இல்லையா, நேரம்னா அந்த கரெக்டாக அந்த நேரத்துக்கு வருவாங்க. 10 மணிக்கு வாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்தோடனே இங்கே வந்து கிளாக் பார்க்கவே வேண்டாம், அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். அவங்கள மாதிரியான மனிதர்களுக்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப யதார்த்தமாகவே ஒரு ரெஸ்பெக்ட் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. நிறைய கேள்விகள் கேட்கலாம், ஒரு சின்ன பிரேக். இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனிய வாய். வெல்கம் பேக் அகெயின். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவன் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துருக்கீங்க. டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற பற்றி எல்லாருமே காது கூர்ந்து வந்து கவனிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒன்று அதை சிறப்பாக செஞ்சுட்டு இருப்பாங்க, இல்லை வந்து கொஞ்சம் அதை வந்து லாகியாகவே போயிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ரிலேட் பண்ணிக்க முடியும். இல்லை அவங்க வந்து யாரையாவது மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்கப்பா, நான் ஒழுங்காக தான் இருக்கேன், ஆனால் என்னை சுற்றி இருக்கவங்க யாருமே வந்து டைம் மேனேஜ்மெண்ட் சரியாக பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டைம் அப்படிங்கிறதோட முக்கியத்துவம் இன்னைக்கு வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு பார்க்க வேண்டிய ஆஸ்பெக்டாக மாறிச்சுன்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா. நிச்சயமா தொடர்ந்து பேசலாம். சாண்ட் டைமர்னு ஒன்று சொல்லுவாங்க சார். அதுதான் அந்த டைமோட கான்செப்டே. ஒரு சைடு வந்து நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும், இன்னொரு சைடு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறப்ப நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நம்மளோட ஏஜ் கூடிக்கிட்டே இருக்குது, பிரச்சனைகள் கூடிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி நம்மளோட ஆயில் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, நம்மளோட பாஸ்ட்லாம் எங்கேயோ போய்கிட்டே இருக்குது. பட் புது புது மனிதர்கள் வந்துட்டே இருக்காங்க, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் வந்து ஒட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து அதிகமாகிறது அப்படிங்கிறது தான் எப்போவுமே வந்து விகிதத்தில் வந்து எப்போவுமே முதன்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறப்போ வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வந்து அந்த நேரத்தை வந்து நானே வந்து கட்டுப்படுத்தி இவங்களுக்காக இதை செலவிடணும், இது வந்து முதன்மையாக இவங்களை நான் வந்து பார்க்கணும், இல்லை முதன்மையாக இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரையாரிட்டைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லுங்கள் சார். இப்போது நம்ம வாழ்க்கையை மனைவி, குழந்தைங்க, அப்பா, அம்மா இவங்களுக்காக தான் வாழறோம். நம்ம ஒரு அலுவலகத்துக்கு போய் சம்பாதிக்கிறோம், பொருள் ஈட்டுறோம். எல்லாருமே பொருள் ஈட்டாமல் வாழ முடியாது. இந்த பொருள் எதுக்காக ஈட்டுறோம்? சந்தோஷமாக நாமும் நம்ம சார்ந்தவங்களும் வாழறதுக்காக. என்னுடைய மனைவி, என்னுடைய மகன் எல்லாரும் சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக நான் கஷ்டப்பட்டு பொருள் ஈட்டுறேன். கஷ்டப்பட்டு பொருள் ஈட்டுறதுல என்னுடைய நேரத்தை பூரா செலவு பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து ஓயாமல் இவங்களை நான் திட்டிக்கிட்டே இருந்தேன்னா அப்புறம் என்ன அர்த்தம் இருக்குது? இப்போ இந்த பள்ளியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பழக்கங்கள் நம்மளுக்கு வருது. அங்கே அந்த முறை அப்படிங்கிற ஒன்று கடைப்பிடிக்கிறது தான் அந்த 8 ஹவர் அப்படிங்கிற முறையே வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஃபுல்லாக வந்து நம்ம கூடயே வந்துடுது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே தான் நம்ம கிராஸ்ப் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுனால இந்த டைம் அப்படிங்கிற விஷயத்துக்கு அவங்க அந்த கண்டிப்பு அப்படிங்கிற முறையை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு முறையில் அவங்கள காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை புதுமையான முயற்சியில் வந்து டைமோட முக்கியத்துவத்தை அவங்களுக்கு வந்து புரிய வைக்க முடியுமா? சில பள்ளிகளில் சரியான நேரத்தில் தொடர்ந்து ஆண்டு முழுவதும் வந்த குழந்தைக்கு அந்த மாணவிக்கு ஊக்கம் கொடுத்து பரிசெல்லாம் கொடுக்குறாங்க. அன்புனால தான் எதையும் சாதிக்க முடியுமே தவிர கண்டிப்புனால எதையுமே சாதிக்க முடியாது. திடீர்னு ஒரு பொருளை இங்கிருந்து எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கிற மாதிரி மனதை மாற்ற முடியாது. அதனால் அன்புனால தான் மாற்றணும். நீங்கள் பள்ளி கல்வின்னு பேசுகிறதுனால என்னுடைய கண்ணோட்டத்தை சொல்கிறேன். பள்ளியில் இந்த ரசாயனம், பௌதிகம், கணிதம் இது மாதிரி விஷயங்களை கற்பிக்கிறது 2ஆம் பட்சமாக இருக்கணும். முதல்ல நல்ல ஒழுக்கம், நல்ல பண்பாடு, நேரம் தவறாமல் இருக்கிறது, பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கறது, இந்த மாதிரியான பண்பாடு சார்ந்த கல்விக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். சாரி சார், நீங்கள் சொன்ன விஷயம்லாம் இப்போ அவுட் ஆஃப் சிலபஸாக போயிடுச்சு தான். வாழ்க்கையிலேயே அவுட் ஆஃப் சிலபஸாக போயிடுச்சு இல்லை. அதனால் இதை கொண்டு வரணும்னா பழையபடி இலக்கிய வகுப்புகள், நீதி போதனை வகுப்புகள் இதெல்லாம் வந்து பள்ளிக்கூடங்களில் அதிகப்படுத்தணும். ஆனால் இவங்க மதிப்பெண் சார்ந்து மட்டுமே கல்வி கற்றுக்கிறாங்க. இப்போ தான் சில பள்ளிகளில் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் மதிப்பெண் கொடுக்க கொண்டு வராங்க. பேச்சு போட்டியில் சிறந்த மாணவனாக வந்தால் அவனுக்கு வந்து கடைசி தேர்வில் ஒரு 5 மதிப்பெண் கொடுக்குறது அப்படிலாம் கொண்டு வராங்க. ஆளுமை பயிற்சியெல்லாம் கொடுக்கணும். முக்கியமாக வாழ்க்கையினுடைய மிக மிக அடிப்படையான மையப்புள்ளியான இந்த நேர நிர்வாகத்தை ஒருத்தன் கற்றுக்கிட்டாலே வாழ்க்கையினுடைய எல்லா துறையிலையும் அவன் பிரகாசிக்க முடியும். ஓகே, இந்த பள்ளியும் சரி கல்லூரிகளும் வந்து சரி ஒரு எம்ப்ளாயியான ஒரு பர்சனை உருவாக்குறதுக்காக ட்ரைனிங் மட்டுமே நடந்துட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அது இல்லாமல் வந்து நம்ம ஒரு மனிதனாக வந்து உருவாக்குறதுக்கான ட்ரைனிங் எந்த அளவுக்கு முக்கியம்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்பொழுது இந்த டைம் டைரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க சார். இது எந்த அளவுக்கு இஃபெக்டிவ்? இதனால் நம்மளுக்கு வந்து என்னென்ன மாதிரியான பாசிட்டிவ் விஷயங்கள் நடக்கும்? அதாவது
ஒரு நீங்கள் கணிப்பொறிலாம் பயன்படுத்துகிறவங்க தான். கணிப்பொறியில் காலையில் எழுந்திரிச்ச உடனே இன்னைக்கு அல்லது இந்த வாரத்துக்கு இன்னது இந்த விஷயத்தை செய்ய எனக்கு ஏறக்குறைய இவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு 6லிருந்து 8 வரையில் இந்த வேலை, 8லிருந்து 10 வரையில் படிப்பு, 10லிருந்து 10:30 வரையில் உணவு, இது மாதிரிலாம் குறித்து வச்சுக்கிட்டு அதை வந்து பின்பற்ற ஒரு வழக்கத்தை ஏற்படுத்திக்கிறதுங்கிறது தொடக்க காலத்தில் நல்லது. ஏன்னா எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் அதிக நேரம் செலவிடுறீங்க, எதுக்கு மிக குறைவான நேரம் செலவிடுறீங்கிறதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். முக்கியமாக தொலைக்காட்சியில் நமக்கு பயனுள்ள விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு மீதி நேரத்தில் தொலைக்காட்சியை மூடி வைக்கிறது அப்படிங்கிற ஒரு பழக்கத்துக்கு நம்ம வரணும். திரைப்படத்தை பொறுத்தளவில் பத்திரிகைகளில் நண்பர்கள்ட்ட கேட்டு மிக நல்ல படமாக இருந்தால் பார்க்கணுமே தவிர, இல்லைன்னா யார் எப்போ கூப்பிட்டாலும் எப்படினாலும் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு தீர்மானத்துக்கு வரணும். அப்படி இல்லாத நீங்கள் நல்ல விஷயத்துக்கு உங்கள் நேரத்தை செலவிட முடியும். உங்களுடைய நேரம் 24 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு. உங்கள் வாழ்நாளைக்குள்ளே உங்களுக்கு கிடைச்ச நேரத்தை நீங்கள் வந்து முழுமையாக பயன்படுத்தணும், அதை வீண் பண்ணக்கூடாது. அதனால் தேவையில்லாத புத்தகங்களை படிக்கிறது, தேவையில்லாத வம்பு பேசுறது, அடுத்தவங்களை பற்றி புறம் பேசுறது, அடுத்தவங்க வாழ்க்கையை பற்றி நம்ம விமர்சிக்கிறது, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம விஷயம், நம்ம முன்னேற்றம். அதுக்கு இந்த நீங்கள் சொல்கிற அந்த டைம் டைரி போட்டு இன்னென்ன மாதிரி அப்படின்னு வகுத்துக்கிறது பெரிய அளவில் உதவும். அப்படின்னா அது கல்லூரி மாணவர்களுக்கு ரொம்ப உதவும். ஓகே, அப்போ ஒரு சிலர்லாம் வந்து சொல்கிறாங்களே எனக்கு 24 மணி நேரம் வந்து பத்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அதெல்லாம் வந்து ஒரு பொய்யுரைன்னு சொல்லலாம். பொய்யுரைன்னு சொல்லலாமா? இல்லை, சந்தேகம் இல்லாமல் பொய்யுரை தான். ஏன்னா நிச்சயமாக நமக்கு தெரிஞ்ச வரலாற்றில் மிக அதிகமாக வேலை செஞ்சவர்னு காந்தியை சொல்லலாம், மகாத்மா காந்தியை. அந்த கால சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் அப்படி வாழ்க்கை தியாகம் பண்ணி நிறைய உழைச்சிருக்காங்க. காந்தியினுடைய எழுத்துக்கள் மட்டும் அவர் எழுதினது, கைப்பட கடிதங்களாக எழுதினது, அவர் கட்டுரைகளாக ஹரிஜன் பத்திரிகையில் எழுதினது, இந்த அவர் எழுதின எழுத்துக்கள் மட்டும் 17 தொகுதிகள் வந்திருக்கு. நீங்கள் அந்த 17 தொகுதிகளை உட்காந்து, அப்போ கையெழுத்து தானே, நீங்கள் கைப்பட பிரதி எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு 200 வருஷம் தேவைப்படும். அவ்வளோ எழுதியிருக்காரு. அவ்வளோ எழுதினதோடு இவ்வளோ வேலைகளை செஞ்சுட்டு இருக்காரு. மூதறிஞர் ராஜாஜி எல்லாம் ஒரு கடிதம் எழுதினா கடிதம் அவருக்கு கிடைச்ச மறுநாள் நமக்கு பதில் வந்துடும். யாராக இருந்தாலும், எவ்வளோ சாதாரண ஆளாக இருந்தாலும். அவ்வளவு வேலை மிகுதி உள்ள பெரும் பிரமுகர்களே அப்படிலாம் இயங்கி இருக்கிறப்போ எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறதுங்கிறது நம்முடைய சோம்பேறித்தனத்தை கையில் விட்டு கொஞ்சிக்கிறது, அவ்வளோதான். அதில் அர்த்தமே இல்லை. ஸோ கடைசியாக ஒரே ஒரு ரேபிட் ஃபயர் சொல்லுவாங்களே சார், அந்த ஃபார்மேட்டில் ஒரு கொஷின் சார். இந்த வாட்ச் கட்டுறதுக்கப்புறம் நம்மளாம் டைம் பங்க்சுவாலிட்டி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போயிட்டோமா, இல்லை அதுக்கு முன்னாடி ரொம்ப பங்க்சுவலாக இருந்தோம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? முன்னாடியே நேரம், அப்புறம் வந்து பஞ்சாங்கத்திலேயே திதி, வாரம், நட்சத்திரம், ராகு காலம் எல்லாம் போட்டிருக்காங்களே. அதனால் ரொம்ப காலமாகவே மனிதன் பிறந்த உடனேயே இந்த நேரத்தை நிர்வகித்து நல்ல முறையில் செயல்படணுங்கிற ஒரு கருத்தோட்டம் வந்திருக்கும். அதனால் பல வகையாக மக்கள் முயற்சி பண்ணி வந்திருக்காங்க. இப்போ நம்ம காலம் நம்ம கையில் கட்டிக்கிட்டு இருக்கோம், நமக்கு சௌகரியமாக இருக்குது. அதனால் இப்போ நம்ம நேரம் பார்த்து மணி பார்த்து செய்ய முடியும். நீங்கள் வந்து அந்த ஏற்கனவே அரவிந்த் அன்னை குளிக்கிறத ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா, அதுதான். நமக்கு வாழ்க்கை ரொம்ப வேகமாக போகுது. முன்னை விட வசதிகள் பெருகிருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு கைபேசி வந்ததுனால எவ்வளோ நேரம் கைபேசியில் போயிடுது இல்லையா. அதனால் நேரம் வந்து கிடுகிடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. எனவே திட்டமிட்டு ஒவ்வொரு கணத்தையும் பயனுள்ளதாக கழிக்கணும். இன்னும் சொல்லப்போனால் சுயநலமாக இருக்கணும் நேரத்தில். ஒருத்தர் 10 ரூபா கேட்டால் நம்ம கொடுத்துடலாம், ஒரு 10 நிமிஷத்தை கொடுக்கறதுக்கு நம்ம யோசிக்கணும். ஏன்னா அது நம்முடைய நேரம். அந்த கண்ணோட்டம் இருந்தால் நல்லது. நேரம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மனசு சார்ந்தது, அது வந்து கை கடிகாரத்தை சார்ந்து இல்லை அப்படிங்கிறது வந்து புரியுது. ஏன்னா நேரம் அப்படிங்கிறத நம்ம தொடக்கத்திலேயே பேசின மாதிரி வந்து அது ஒரே ஒரு விஷயத்தை சார்ந்து கிடையாது. அது மூலயமா நிறைய விஷயங்கள் இருக்குது. டைம் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், இல்லை நம்ம நேரத்தை எப்படி செலவிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு பிளானிங் ஆகட்டும், பஞ்சுவாலிட்டி ஆகட்டும், எல்லாத்தோட ஆணி வேர் அப்படிங்கிறதே டைம் மேனேஜ்மெண்ட் தான். நேரம் வந்து உங்களோட பூர்வீக சொத்து இல்லை, அதாவது கிரெடிட் கார்டில் செலவு பண்ணுற ஒரு விஷயம் மாதிரி. ஸோ பின்னால் எதுக்குமே அதுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு புரிய வச்சிங்க அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் சார். மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனிய வாய் இன்று. வெல்கம் பேக். ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவாய் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் அருண்கிற இன்டர்ஸ்டெல்லார் படம் பார்த்துருக்கீங்களா? வரும் அந்த டைம் பற்றி வந்து குழப்ப போறீங்களா திருப்பி ஒன்று? அந்த படமே வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு சீன்லேயும் ஃபுல்லாக ட்விஸ்ட்டு தான், ரொம்ப ட்விஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ஆக்சுவலாக வந்து 3 தடவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஓரளவுக்காவது புரிஞ்சுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் அதில் நடக்கிற மாதிரி வந்து ரியல் லைஃப்ல நடந்தால் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு இமேஜின் கூட வந்து பண்ண முடியல இல்லையா? அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் ஒரு சமூக போக்கில் பார்த்தா வந்து அந்த படத்தில் எல்லா ஸ்ட்ரீட்லேயும் வந்து ஒரு டிவி வச்சிருப்பாங்க. அதில் வந்து கவர்மெண்ட் போட்டிருக்க அனௌன்ஸ்மெண்ட்டு, இல்லை நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நம்ம ஊர்ல வந்துருச்சுன்னா யாருமே யாரையும் ஏமாத்தவே முடியாது, மக்கள்லாம் ரொம்ப உஷாராயிருவாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? கரெக்ட். அந்த விஷயங்கள் மட்டும் வரணும். அதுல வந்து பாக்குற மாதிரி இது பாத்தீங்கன்னா அப்பாவும் பொண்ணு வந்து வேற எவ்வளோ ஒரு ஏஜ் கேட்டகரி டிஃபரன்ஸ்ல வந்து ஃபைனலா வந்து இருப்பாங்க இல்லையா? நீங்க இப்படி சொன்னா எனக்கு இன்னொரு ஃபேண்டசி தாட்டும் வருது. ஊர் ஃபுல்லா இதே மாதிரி ஃபுல்லா டிவி வச்சுட்டு எல்லா ஸ்ட்ரீட்லயும் அதுல வந்து டெய்லி காலையில நம்ம இனியவன் நிகழ்ச்சியை பார்த்தா எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. இல்ல வேணாம், இதுக்கு மேல நான் வந்து வருண பேச விடவே இல்லை. இரேன் சார் வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல போறாரு, பார்க்கலாம்.
அண்மையில் ஒருத்தர் ஒரு நகைச்சுவையான குறிப்பு எழுதியிருந்தார் இந்த ஃபேஸ்புக் பற்றி. நான் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு மெம்பர். திடீர்னு ஒரு நாள் எங்கள் வீட்டில் வந்து வைஃபை கனெக்ஷன் வரல. நான் வெளியே போனேன், வாக்கிங் போனேன். அப்போ வந்து ஒரு 4-5 பேரை ரோட்டில் புதுசாக பார்த்தேன். உடனே அவங்கள பார்த்துட்டு ஹவாரியோ அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அடுத்த நாள் என்ன பண்ணேன்னா, அவங்ககிட்ட வந்து ஒருத்தரை பார்த்து நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் அழகாக இருக்கீங்க, நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அன்றைக்கி ஃபுல்லாக என்னென்ன பண்ண போகிறேன்னு சொன்னேன். இன்றைக்கி நான் இங்கே போகிறேன், அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன்னு சொன்னேன். காலையில் என்ன சாப்பிட்டேன்னு சொன்னேன். நான் எங்கே வேலை பார்க்குறேன்னு சொன்னேன். இப்படி சொன்னேன், அப்படி சொன்னேன். அப்புறம் ஒரு சில பேர்கிட்ட வந்து போகும்போது ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். இப்போ இந்த மாதிரி நான் ஒரு 4-5 நாள் செய்ய ஆரம்பித்தோன்னே ஆல்ரெடி வந்து என்னை 4 பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தர், இன்னொன்று வந்து ப்ரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சியிலேருந்து ஒருத்தர், இன்னொன்று வந்து 2 பேர் வந்து மென்டல் அசைலத்திலேருந்து என்னை பிடிச்சிட்டு போகலாமா இல்லையான்னு பார்க்குறதுக்காக என் பின்னாடியே வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. அப்போ இந்த எலக்ட்ரானிக் மீடியாவில் பண்ணுறத ரியல் லைஃப்பில் பண்ணோம்னா அது எவ்வளவு தமாஷா இருக்குது. அப்போ ஏன் இதை பண்ணுறோம்? வாட்ஸ்அப்பில் பண்ணுறாங்க, ஃபேஸ்புக்கில் பண்ணுறாங்க. அது ஒரு பூரி சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஐ எம் கோயிங் டு ஈட் பூரி அப்படின்ட்டு அந்த பூரியை ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை அனுப்புறது வாட்ஸ்அப்பில். அப்புறம் ஒரு கோயிலுக்கு போனால் அந்த கோயிலில் நின்று ஒரு ஃபோட்டோ. இப்போ என்னென்னா தமிழ்நாட்டில் பல பேர் இந்த வாட்ஸ்அப்புக்காகவும் ஃபேஸ்புக்குமாகவே வாழ்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் இந்த செல்ஃபி எடுக்கிறது, இந்த ஃபோட்டோ எடுக்கிறது. இப்போ நம்ம எங்கேயாவது போய் பேசிட்டு கீழே இறங்கினோம்னா உடனே வந்து நம்மளோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அதை தன்னுடைய வாட்ஸ்அப்லேயே ஃபேஸ்புக்லேயே போட்டு எல்லா இடத்துக்கும் அனுப்பிச்சிட்றாங்க. இல்லை நம்ம அங்கே பேசிவிட்டு நம்ம வந்து அப்படியே அறக்க பறக்க கீழே எழுதுனா ஒரு கூட்டம் வருது. இதில் ஒன்றும் இல்லை, பாவம் அன்பு வச்சுருக்காங்க, அபிமானம் வச்சுருக்காங்க, நம்மளும் அன்பு செலுத்த வேண்டியதான். ஆனால் இதுவே ஒரு அப்சஷன் ஆகி எப்போ ஃபோட்டோ எடுக்கலாம், யாரோட எடுக்கலாம், எங்கே எடுக்கலாம், இதுவே ஒரு முழுநேர வேலையானுச்சுன்னா எப்படி நம்முடைய அன்றாட பணிகள் பாதிக்கப்படும். 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை நம்ம ஃபோன் எடுத்து ஏதாவது வந்திருக்கா மெசேஜ் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்? அப்போ இந்த அப்ளையன்சஸ் பெர்சே ராங்காக கிடையாது. இப்போ எங்களுடைய ஆஃபீஸு, எங்களுடைய பேட்ச்சு 1980 வந்து +2 முடித்தோம். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு +2 செட்டு. நாங்கள் இது வரைக்கும் மீட் பண்ணவே இல்லை. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 34 வருஷம் ஆகிப்போச்சு, 36 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ வந்து நாங்கள் மீட் பண்ணுறதுக்காக ஒரு பிளான் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 52 பேருடைய அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டாங்க, ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி முடிஞ்சதுன்னா, இப்போ ஒரு ஃபேஸ்புக் மூலம் ஒருத்தர் ஆரம்பித்து அதை பார்த்து இன்னொரு ஃப்ரெண்டு சேர்ந்து அப்புறம் இன்னொரு படித்தவர் சேர்ந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட 52-53 பேர். இதில் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் உங்களுடைய நம்பரை அப்டேட் பண்ண சொல்லி இது வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ எங்கேயோ இருந்த நண்பர்கள் எங்கே இருக்கிறாங்கங்கிறது தெரிஞ்சு அவங்களுடைய வேரபவுட்ஸு, அட்ரஸ்ஸு, இமெயிலு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அப்போ இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எப்போ அது மைனஸ் பாயிண்ட் ஆகுது? எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே நம்ம மலினப்படுத்துறதுனா மலினப்படுத்த முடியும். மக்களுக்கான போராட்ட வடிவங்களே மலினப்பட்டன. அது மாதிரி தான் ஒரு உயர்ந்த விஷயத்தை நம்ம எப்போ பண்ணுறோன்னா அதை ரொம்ப யூஸ் பண்ணும்போது அது மலினப்படுது. எதையுமே ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. கண் ரொம்ப நல்லது, ஆனால் கண்ணுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லைட்டு, ஒரு மின்னலை பார்த்தா கண் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்ணுடைய அந்த காரணியாக எரிஞ்சு போயிடும். அப்போ எதையுமே சரியான அளவுக்கு பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தும் போது இது ரியல் லைஃப் சுச்சுவேஷனுக்கு பொருந்துமாங்கிறத நினச்சி பார்த்தோம்னா அதை ஒரு ஆப்டிமமாக யூஸ் பண்ணுவோம். காலையில் ஒரு அரை மணி நேரம், நைட்டு ஒரு அரை மணி நேரம், ஏதோ ஒரு புதிய தகவல் கிடைச்சா மகிழ்ச்சியாக பார்க்கலாம். அந்தளவில் அதை யூஸ் பண்ணோம்னா அது பயனுள்ளதாக இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே அளவோடு பயன்படுத்த இளைய தலைமுறை கற்றுக்கொண்டால் அது அவர்களுக்கு சாளரமாக இருக்கும். இல்லாவிட்டால் அது சாய்க்கும் மரமாக இருக்கும். நன்றி, வணக்கம். சில வார்த்தைகளுக்கு வந்து கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாறிடும். பட் டைம் பீங்கில் வந்து எப்பவுமே மாறாத வார்த்தைகள் தான் வந்து சரியான விஷயம், அதை எப்பவுமே ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லலாம். ரெடி டு டேக் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வார்த்தைகள் சொன்னார். அதோட தொடர்ச்சியாக நீங்கள் தான் கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புறீங்களா? இரேன்பு சார் அளவுக்கு வந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது அப்படின்னாலும் நான் ஒரு சின்ன வெப்சைட் வந்து சஜஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன். mindtools.com அப்படிங்கிறது அந்த வெப்சைட். மைண்ட் டூல்ஸ். ஆமாம், அப்பப்போ ரிப்பேர் ஆகுது, டூல்ஸ் தான் தேவைப்படுது. கரெக்ட். MINDTOOLS mindtools.com. இப்போ நம்ம வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி வந்து பேசணும் இல்லையா? பொதுவாக இந்த மாதிரி வந்து இப்போ
கார்ப்பரேட் ஸ்கில்ஸ் அப்படின்னு வந்து டேர்ம் பண்ணுவாங்க Yeah. சில விஷயங்கள்லாம். இப்போ வந்து ஒரு கார்ப்பரேட் செக்டார்ல வந்து இருக்கோம், யாரையா அப்படி போய் பாஸ் கிட்ட மாட்டி விடுறது அது கார்ப்பரேட் ஸ்கில்ஸ் கிடையாது. பொதுவாகவே ஒரு பிசினஸ்ல இருந்தாலும் சரி, ஒரு ஆஃபீஸ் செட்டப்ல வந்து நீங்க இருந்தாலும் சரி, என்னென்ன மாதிரியான குவாலிட்டிஸ்லாம் உங்களுக்கு தேவை. ரொம்ப பிரதானமானது வந்து டைம் மேனேஜ்மெண்ட். அதை பத்தி இன்னைக்கு வந்து பேசணும். அதை தாண்டி வந்து ஒரு டீம் ஒர்க்னா வந்து எந்த மாதிரி இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு பிசினஸ்னா வந்து கஸ்டமர் சர்வீஸ் எந்த மாதிரி இருக்கணும், எவ்வளவு முக்கியமானதா இருக்கணும், இப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து டீல் பண்ணிடுறாங்க. இது எல்லா வெப்சைட்லயும் இருக்கிறது தானே, இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, அதை தாண்டி உங்களை செல்ஃப் இவாலுவேட் பண்ணிக்கிறதுக்காகவும் இதுல சில விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ நீங்க வந்து ஒரு கிளைண்ட் சர்வீசிங் சம்பந்தப்பட்ட ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய கஸ்டமர் சர்வீஸ் வந்து எந்த ரேங்கிங்ல இருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து சின்ன ஒரு டெஸ்ட் மாதிரி அவங்க வந்து வச்சிருக்காங்க. okay. சோ அவங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல அவங்க வந்து இவாலுவேட் பண்ணி உங்களுடைய கிளைண்ட் சர்வீசிங் வேல்யூ வந்து இவ்வளோ இருக்கு, நீங்க இன்னும் வந்து மேம்படுத்திக்கலாம், இல்ல சூப்பரா இருக்கு, நீங்க வந்து இது இன்னும் பெட்டர்மென்ட் பண்ணிக்கலாம், இல்ல ரொம்ப கம்மியா இருக்கு, தயவு செஞ்சு கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஏன்னா நம்மளுக்கு வந்து நாம செய்யறது வந்து சரி அப்படின்னு தான் தோணும். ஒரு தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன சஜஷன், அதுவும் ஒரு பர்சன் இல்லாம ஒரு சிஸ்டம் மூலமா வருதுன்னா நம்மளால ஏத்துக்க முடியும் இல்லையா? கரெக்ட். ஸோ அந்த வெப்சைட்டோட பேர் mindtools.com. கரெக்டா? ஓகே. அதில் போய் பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமர் சர்வீஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து எங்களுக்கு ஏதாவது டெஸ்ட் வச்சா நாங்கள் 100க்கும் மேலே வாங்குவோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்படிங்கிறதுனால திருப்பி நாளை காலை 7 மணிக்கு உங்களை வந்து சந்திக்கிறோம். நாளைக்கு காலை 7 மணிக்கு வேற ஒரு டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறோம். இது ஹாலிக்ஸ் வழங்கும் மீடியா பாய் என்று வித் வருண் அண்ட் சௌமியா.